அந்த காட்டுப்பகுதியில் உள்ள சாலையில் பகலிலேயே ஆட்கள் போக்குவரத்து குறைவு. இரு பக்கமும் மரங்களடர்ந்த அந்த வனாந்திர பிரதேசம் மனித நடமாட்டத்திற்கு மாலை 6 மணிக்கு மேல் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. காரணம், இரவு நேர விலங்குகளின் நடமாட்டம் அப்பகுதியில் அதிகம். அதை மீறி உள்ளே செல்பவர்கள் சிறப்பு அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டும். சத்யா சிறப்பு அனுமதி பெற்றிருந்தான். அவனது நிருபர் உத்தியோகம் அதை எளிதாக அவனுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தது. சத்தியமூர்த்தி பிரபல துப்பறியும் பத்திரிகை 3வது கண்ணின் ஆஸ்தான நிருபர். 2 நாட்களுக்கு முன்புதான் பத்திரிகை தலைமை அதிகாரி இவனை தனது கேபினில் அழைத்து பேசியிருந்தார். தெற்கே இதோ இந்த பகுதியில் அந்த காட்டுப்பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா சத்யா? அவர் கையில் கூகுள் மேப். தெரியும் சார். நமது பத்திரிகையில் ஏற்கனவே அந்த காட்டுப்பகுதியில் உள்ள மர்மங்கள் பற்றியும் மூட நம்பிக்கைகள் பற்றியும் ஒரு ஆர்டிக்கிள் போட்டு இருக்கிறது சார். கரெக்ட். அங்கே இருக்க பல புரளிகளில் ஒன்று அங்கே இருக்க சிலை மனிதர்கள் பற்றினது. அவங்க பகலில் சிலையாக இருக்கிறதாகவும் ராத்திரி உயிர் வந்து நடமாடுறதாகவும் அந்த பகுதி கிராமத்து மக்கள் நம்புகிறாங்க. அந்த சிலைகளை நேரில் பார்த்துருக்கதா சில கிராமவாசிகள் சத்தியம் செய்கிறாங்க. ராத்திரி வேளைகளில் அந்த சிலை மனிதர்கள் கதவை தட்டி தண்ணீர் கேட்குறதாகவும் அவங்க யார் கண்ணுக்கும் தெரியறதில்லைன்னும் சிலைகளோட எண்ணிக்கை அப்பப்போ கூடுது குறையுதுன்னும் அவங்களுக்கும் பிறப்பு இறப்பு இதெல்லாம் உண்டுன்னும் அவங்க ஏதோ தீய சக்தியால் கட்டுப்படுத்தப்படுறாங்கன்னும் பல கதைகள் உலவிட்டுருக்கு. அந்த சிலை மனிதர்கள் ராத்திரி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்களாம். அந்த மூட நம்பிக்கைகளை புரளிகளை அழிக்கிற மாதிரியான ஒரு ஆதாரபூர்வமான ஆர்டிக்கிள் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சத்யா. நீ பேய் பிசாசு இதிலலாம் நம்பிக்கை இல்லாதவன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்யா தனது மோட்டார் சைக்கிளின் வேகத்தை குறைத்தான். சீரான 35 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சாலைகளில் சென்றான். இருபுறமும் இருந்த மரண நிசப்தம். அந்த இடத்தின் குளிர், எங்கோ கேட்கும் சில இரவு பறவை சப்தம். இதற்கு மத்தியில் இருட்டை கிழித்து கொண்டு அவன் பைக்கின் வெளிச்சம். இதை தவிர வேறு எதுவும் அங்கே தெரியவில்லை. அப்போது திடீரென்று கிரக் கிரக் என்றது இன்ஜின். அதைத் தொடர்ந்து மோட்டார் பைக் நின்று போனது. சத்யா கொஞ்சம் அதிர்ச்சியாக பைக்கை விட்டு இறங்கினான். அத்துவான காட்டில் பைக் கோளாறு பெரிய பிரச்சனையாச்சே. கீழே இறங்கி பைக்கை அப்படி இப்படி சாய்த்து பார்த்தவன் வண்டி ரிசர்வில் சென்று இருப்பதை கவனித்தான். நல்ல வேளை, என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். பெட்ரோல் குமிழை ரிசர்வில் திருகிவிட்டு கிக்கரை உதைத்தான். வண்டி விரும் என்று கிளம்பியது. வண்டியை த்ரட்டில் செய்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான். எதிரே க்ளோஸ்அப்பில் வண்டி ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு கிழவி நின்றிருந்தாள். கூன் விழுந்து தலை முழுக்க சுருட்டை முடியுடன் ஒரு கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு தொங்கும் காதுகளுடன் இப்படி சாலையில் திடீரென முளைத்த அந்த திகில் கிழவியை பார்த்து சத்யா ஒரு கணம் ஆடித்தான் போய்விட்டான். கிழவியின் தலையில் ஆங்காங்கே இருந்த சொட்டைகள் திகிலை இன்னும் கூட்டியது. பிறகு கொஞ்சம் சுதாரித்து கொண்டு யாரு என்றான். கொஞ்சம் கடினப்பட்டு குரலை வரவழைத்தான். இந்த அர்த்தராத்திரியில் காட்டு வழியில் ஒரு குடுகுடு பாட்டியா? 51 என்று சம்பந்தமில்லாமல் எதையோ சொன்னாள் கிழவி. என்ன சொல்ற? ஒன்றும் புரியல. யார் நீ என்றான். அவளை பார்த்ததில் ஆச்சரியமடைந்திருந்தான். தம்பி, ஒரு உதவிப்பா. பக்கத்தில் தான் என் ஊர் இருக்கு, கொஞ்சம் விட்டுடுறியாப்பா? குரலில் உப்பு காகிதத்தின் கரகரப்பு. ஆண் குரலும் பெண் குரலும் கலந்தது போல ஒரு கலவையான குரலாக இருந்தது. மழையில் நனைந்த கோழியின் முனகல் போல ஒரு நடுக்கம் அதில் இருந்தது. ச்சே, ஏதோ கிராமத்து கிழவி. பாட்டி, ஒழுங்கா பிடிச்சி உட்காந்துக்குவியா? வா என்றான். மனதில் இந்த கிழவிக்கு அந்த சிலை மனிதர்களை பற்றி தெரிந்திருக்கும், கொஞ்சம் கிளறி பார்த்தால் புது தகவல்கள் கிடைக்கலாம் என்ற எண்ணம் வந்தது. பக்கத்தில் ஒரு ஓடை போகுது, அதில் பாலம் பக்கத்தில் போகிற ரோடு கிட்ட இறக்கி விட்டுடுப்பா போதும் என்றாள் அவள். அவளை ஏற்றி கொண்டு சற்று தூரம் சென்றவன், பாட்டி, இங்கே ராத்திரியில் தனியாக வரியே, உனக்கு பயமா இல்லை? இங்கே சிலையெல்லாம் ராத்திரி உயிர் வந்து சுத்துதாமே என்றான். பாட்டி ஒரு விசித்திர சிரிப்பு சிரித்தாள். அதுங்க பாட்டுக்கு வரும் போகும், பாவம் நல்ல மனுஷாளுங்க, நாம் அதுக்கு ஏன் பயப்படணும்? நான் நிறைய பார்த்துருக்கேன் என்றாள். என்னது, நீ நிறைய பார்த்துருக்கியா? அப்போ அந்த கதையெல்லாம் உண்மைன்னு சொல்கிறியா? தம்பி, இதில் என்ன பொய் இருக்கு? அதுங்க எதிர வந்தால் ஒன்று மட்டும் நீ கவனமாக இருக்கணும் என்று சொல்லி கொண்டு வந்த நேரத்தில் சத்யா எதிரே அந்த சின்ன ஓடையை கவனித்தான். அதன் மேல் இருந்த பாலம் ஒன்று நில ஒளியில் சோகையாக தெரிந்தது. அதற்கு வலது பக்கம் ஒரு மண் ரோடு பிரிந்ததை கவனித்தான். அந்த இடம் வந்தவுடன் பாட்டி தன் கதையை நிறுத்திவிட்டு இங்கே தான் என்றாள். இங்கே விட்டுடுப்பா தம்பி, இந்த பக்கம் ஒரு 1/2 மைலில் தான் என் ஊர் இருக்குது, நான் போய்க்கிறேன் என்று இறங்கி நடக்கத் தொடங்கினாள். கையில் ஏதோ ஒரு பை வைத்து இருந்ததே அப்போதுதான் கவனித்தான் சத்யா. அதை சுருட்டி பிடித்து கொண்டு கிழவி மண்ரோட்டை நோக்கி நகரத் தொடங்கினாள். ஏதோ அடிபட்ட தவளை ஒன்று தவழுவதைப் போல் இருந்தது அவள் நடை. சத்யாவிற்கு
அவள் சொல்லி கொண்டு வந்த விஷயத்தை முழுதாக கேட்க வேண்டும் போல் இருந்தது. பாட்டி, 1/2 மைல் தானே, உட்காருங்க, நான் விட்டுடுறேன் என்றான். உனக்கு எதுக்குப்பா சிரமம் என்றவளை சமாதானப்படுத்தி, அட சும்மா உட்காரு பாட்டி என்றான். பிறகு சில நிமிடங்கள் அவர்கள் ஏதும் பேசவில்லை. சத்யா மெல்ல கேட்டான், எங்க பாட்டி, இங்கே ஊர் எங்கே இருக்கு? ஆமாம், ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்னது? அவங்க எதிர வந்தா என்னது? பாட்டி கொஞ்சம் எக்கி கண்களை சுருக்கி எங்கோ பார்த்து, தம்பி, அங்கதான்ப்பா என்றாள். தூரத்தில் அவள் காட்டிய இடத்தில் ஊர் இருப்பதற்கான அறிகுறியாக ஆங்காங்கே தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. தம்பி, அது நீ அவங்கள பார்த்தா அவங்க உன் தலையில் கை வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் நீ விட்டுடக்கூடாது. உன் உயிருக்கே ஆபத்து. அப்படி வச்சுட்டாங்கன்னா அதே நொடி உன் உயிர் காற்றுல கரைஞ்சிரும் என்றாள். சத்யாவுக்குள் பயம் ஒரு மெல்லிய இலை போல எட்டி பார்க்க, சொல்லி முடித்த அந்த கிழவி திடீரென அந்த காரியத்தை செய்தாள். சத்யா தலையில் ஓங்கி கை வைத்தாள். சத்யா அதிர்ந்து போய் ஆ என்று அலறினான். பைக்கை தடுமாறி நிறுத்தினான். அந்த கிழவியின் சிரிப்பு ஒரு வௌவாலின் கீச்சு குரல் போல கிக்கி கிக்கி என்று ஒலித்தது. சத்யா தனது உடலை ஒரு முறை தடவி பார்த்து கொண்டான். என்ன தம்பி, பயந்துட்டியா என்றாள் அவள் தனது சுரசுர குரலில். நான் சொன்னது அந்த சிலை மனுஷங்களை பற்றி, என்னை பற்றி இல்லை. நான் கை வச்சா எல்லாம் ஒன்றும் ஆகாது என்றாள். சத்யா கொஞ்சம் கிளியுடன் பைக்கை கிளப்பினான். இத்தனை நேரம் கூட வருவதே அந்த சிலை மனுஷிதானா என்கிற மெல்லிய சந்தேகம் வேறு அவன் மனதில் வந்து தொலைத்தது. என்னதான் பேய் பிசாசு பற்றிய நம்பிக்கை இல்லை என்றாலும் பயம் யாரை விட்டது? தம்பி, அதோ ஊர் வந்துருச்சு என்றாள் பாட்டி. தீவெட்டிகள் நெருங்கி இருந்தன. பாட்டி, நான் அந்த உயிருள்ள சிலைகளை பார்க்கணும். எங்கே பார்க்கலாம் என்று தயங்கி தயங்கி கேட்டான். அதற்கு அந்த கிழவி 51 என்றாள். என்னது, புரியலை. சிலை மனிதர்கள் இருப்பது நிஜமா? நான் அவங்கள பார்க்கலாமா என்று கேட்டான். அதற்கு பாட்டி மறுமொழியாக மீண்டும் 51 என்றாள். பிறகு இடைவெளி விட்டு விட்டு அந்த 51ஐ சொல்லிக்கொண்டே இருந்தாள். இவள் எதை எண்ணுகிறாள் என்று குழம்பிய சத்யா அங்கே தீப்பந்தம் மிக நெருங்கி இருப்பதை பார்த்து பைக் வேகத்தை குறைத்தான். நிறைய ஜன நடமாட்டம் போல தெரிந்த அங்கே நெருங்க நெருங்க பைக் வெளிச்சம் பட்டு தெரிந்த காட்சியில் சத்யா அதிர்ந்தான். அங்கே ஊர் ஏதும் இல்லை. நிறைய சிலைகள் ஆங்காங்கே நின்றிருந்தன. பெரும்பான்மையான சிலைகள் கையில் தீப்பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. சத்யா அடிவயிற்றில் கிளம்பிய பயப்பந்தை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தினான். உடல் திடீரென உலையில் போட்டது போல காட்டுக்குளிரை மீறி வியர்க்கத் தொடங்கியது. பைக்கை மெல்ல ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த, இப்போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்தார்கள். விறகு பொறுக்குபவள், ஆடு மேய்ப்பவள், பாலூட்டும் தாய், சுமை தூக்கி செல்பவன் என்று அவர்களில் இயல்பாக பல சிலைகள் இருப்பதை பார்த்தான். மெல்ல தனது கேமராவை ஆன் செய்து அதை படம் பிடித்தான். அங்கே இருந்த மொத்த ஆட்களை எண்ணினான். மொத்தம் 50 இருந்தது. பாட்டி சொன்ன 51 நினைவுக்கு வர திரும்பி பாட்டியை தேடினான். அங்கே அவள் இல்லை. தனது டார்ச்சை உறுப்பித்து ஆங்காங்கே ஒளியை பீச்சி பார்க்க கிழவியை எங்கேயும் காணவில்லை. அப்போது தனது தலையை ஏதோ தொடுவதை உணர்ந்தான். நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான். அந்த கிழவி ஒரு வௌவால் போல மர விழுதுகளில் தொங்கிக் கொண்டிருந்தாள். இவன் தலையை ஏதோ ஒரு எலும்பை வைத்து தொட்டாள். எதையோ முணுமுணுத்தாள். சத்யா கண்கள் இருண்டு ஏதோ மயக்க நிலையில் இழுத்துச் செல்லப்பட்டான். எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. அவன் கண் விழித்த போது அவன் கண்ட காட்சி திகிலின் உச்சத்தை அடையச் செய்தது. இப்போது அங்கே இருந்த சிலைகள் மிக இயல்பாக நடமாடிக்கொண்டு இருப்பதை பார்த்தான். அரிசி புடைப்பதும், இடத்தை பெருக்குவதும், குழந்தைக்கு பால் கொடுப்பது, குறிப்பாக ஒன்றை கவனித்தான். அவர்கள் அந்த சூனியக்கார கிழவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது என்று முடிவு செய்த சத்யா ஓட எத்தனித்த போதுதான் கவனித்தான், தன்னால் கால்களை நகர்த்த முடியவில்லை என்று. ஓடும் முயற்சியில் உருண்டு விழுந்திருந்தான். அந்த சூனியக்காரி திரும்பி பார்த்தாள். இவனை நெருங்கி வந்து தூக்கி நிறுத்தி இவன் தலையில் எலும்பை வைத்தாள். புதுசில்ல, அப்படித்தான் இருக்கும், ஹி ஹி ஹி, 51 51 என்றாள். அப்போதுதான் அந்த உண்மையை உணர்ந்தான். அவன் ஒரு சிலையாகியிருந்தான். சில நாட்கள் கழித்து அந்த காரில் 4 பேர் இருந்தார்கள். அப்பா, அம்மா, 2 குழந்தைகள். ஒரு சிறிய குடும்பம் அது. நான் அப்போவே சொன்னேன், நைட்டில் இந்த வழியாக போக வேணாம்னு. கேட்டிங்களா? இப்போ பாருங்க, கார் வழியில் நின்று போச்சு என்றாள் அந்த பெண்மணி. இது யாருங்க? இங்கே பாருங்களேன், யாரோ ஒரு பாட்டி நம்ம காருக்கு பின்னாடி நிற்குது. என்னது, எதையோ எண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன். அந்த கணவர் திரும்பி பார்த்தார். 52, 53, 54, 55, ஹி 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 என்றாள் அந்த கிழவி.